நிறைய பெண்களுக்கு சிறுத்து மார்பகம் பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குண்டா இருப்பாங்க, அந்த மார்பகம் சிறுத்து போயிருக்கும். ஒல்லியா இருப்பாங்க, மார்பகம் நெஞ்சோடு இருக்கும். இது உடலுக்கு வசீகரம் அளிக்கக்கூடியது அந்த முடி, முகம், மார்பகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வசீகரமா இருக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, இந்த மார்பகம் பெருசாகிறதுக்கு சித்த மருத்துவத்துல மூலிகை இருக்கா? இருக்குங்க ஐயா. அது இருந்தா என்ன மூலிகைன்னு மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஐயா. அது வந்துங்க ஐயா, இந்த பப்பாளி தாங்க ஐயா. நேர்களே, சாதாரண பப்பாளி தாங்க பாருங்க, அந்த பப்பாளி தான். சொல்லுங்க ஐயா. இது வந்துங்க ஐயா பெண்களுக்கு, அதாவது பப்பாளி வந்துங்க பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு பாத்துருக்கீங்களா? ஆமா, பெண்களுடைய மார்பகம் மாதிரியே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயில வந்துங்க பழுத்த பழத்தை விதையை நீக்கிட்டு அந்த சதையை வந்து நல்லெண்ணெயில நல்லா பிணைஞ்சு லேசா சூடு பண்ணணும். சூடு பண்ணி ஆற வச்சுங்க, அதை அப்ளை பண்ணணும். காலை மாலை எப்போ வேணா பண்ணிக்கலாம். போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பகம் பெருசாயிரும். இப்போ ஒல்லியா இருக்காங்க ஒரு அம்மா. ஆமாங்க. அவங்களுக்கு மார்பகம் சிறுத்து போயிருக்கு. ஆமாங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்க போது அவங்களுக்கு தேவையான பால் வேணும்ன்றதுனால அவங்களும் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. இது யூஸ் பண்றதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எந்த பக்க விலையும் இல்லைங்க ஐயா. நம்ம பப்பாளி பழம் சாப்பிடலாம், என்ன பக்க விலை இருக்குது? அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்களும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ பூதம் சொன்னீங்க, அது என்னது? இது பேர் வந்துங்க சித்தர்கள் சொன்ன ஒரு ஷார்ட்டான இதுக்கு ஒரு பேரு பூதம்னு சொல்லிருக்காங்க. பூதம். ஆமா. ஓ, இது பேரு பூதம். பூதம். ஏன் அப்படி பேர் வச்சாங்க? பூதம் மாதிரி தலை வச்சுக்கிட்டு, பூதம் மாதிரி மார்பகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு மனுஷி மாதிரி. ஓ, நடக்காதுங்க. ஆனா இது வந்து எல்லாமே உணர்வு தன்மை இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா இதுக்கு எப்படி மார்பகம் பெருத்து இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடம்புல மார்பகம் பெருத்து. ஐயா, இது எந்த அளவுல நம்பக்கூடிய தன்மையா இருக்கு? ஏன்னா நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். எழுத்தாணி பூண்டுல சொல்லுவாங்க, மற்ற மூலிகைகள் சொல்லுவாங்க, பழம்பாசில எல்லாம் கூட ஆண்களுடைய அந்த பர்சனல் பார்ட்டுக்கு வளர்ச்சிக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பெண்களுடைய மார்பக வளர்ச்சிக்கு இதை சொல்லியிருக்கீங்களே, இது ஒரு பப்பாளி பழம் வாங்கிக்கலாம். நாட்டு பப்பாளி தான் இல்லையா? நாட்டு பப்பாளி வாங்கி சீவி எடுத்துக்கணும். சீவி அந்த உள்ளக்கிற விதையை எடுத்துடணும். அந்த தோலெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும், பிசைஞ்சிடணும். அது உள்ள நல்லெண்ணெய் ஊத்திடணும். நல்லெண்ணெய் எவ்வளவு ஊத்தணும்? ஒரு 1/4 லிட்டர் ஊத்திக்கலாம். அவங்க உடம்பு பொறுத்துங்க. 1/4 லிட்டர் ஊத்திக்கலாம். இதை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாமா? வச்சுக்கலாங்க. கெடாது. ஓ, அப்படியே நல்லெண்ணெய் ஊத்தி கொதிக்க வைக்கிறோம். இல்ல, பிணைஞ்சுக்கணும். நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி அதை பிணைஞ்சிக்கிறோம். லேசா சூடு வைக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்து ஆற வச்சு போடும். அப்படி காலை மாலை. இது எவ்வளவு நேரம் அந்த உடல்ல இருக்கணும்? எவ்வளவு நேரம் வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் கொஞ்சம் திடீர்னு வேலைக்கு போவாங்க, ஏதோ ஒரு வேலை இருக்கும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கழுவிக்கலாம். இதனால சைடு எஃபெக்ட் வராதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப காலை மாலை இருவேளையும் அதை அப்ளை பண்ணிட்டு வராங்கன்னா, இந்த இளம் சூட்ல வச்சிருக்கிற அந்த அதாவது அந்த ஒரிஜினல் நல்லெண்ணெயில, செக்லாட் நல்லெண்ணெயில ஒரிஜினல் பாத்தீங்கன்னாக்கா பப்பாளி, நாட்டு பப்பாளி தான் கேட்கணும்னு சொல்லிங்க. அதை பிணைஞ்சி பாத்திரத்துல சூடு பண்ணி வச்சுக்கிறோம். இதை ஒரு டப்பால போட்டு, அதாவது ஒரு கண்ணாடி பாத்திரத்துல போடலாமா, இல்ல ஒரு சட்டியில போடலாமா, இல்ல ஒரு சில்வர் பாத்திரத்துல போடலாமா, இல்ல பிளாஸ்டிக்ல போடலாமா? கண்ணாடி பாட்டில் வச்சுக்கலாம். இப்ப அது புளிச்ச ஸ்மெல் வராதா? வராதுங்க. நல்லெண்ணெயில போட்டா வராது. அது கெட்டு போகாது. ஸ்மெல் அடிக்காது. அப்போ தேவையான போது அந்த கிரீம் எடுத்து பூசிக்கலாம். ஓகே. ஐயா, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நீங்க சாத்தியம் சொல்றீங்க, எனக்கு சொல்லுங்களேன். சாத்தியம்னா நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஓ, நீங்களே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அது கிரீம் மாதிரி கொடுத்துருவீங்க. அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன் நேயர்களே, அதாவது இவரு ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர். இது மாதிரி நிறைய மூலிகைகள் சொல்லியிருக்காரு, இதுவும் சாத்தியன்றாரு. அதனால இப்ப பப்பாளி வந்து நம்ம முகத்துக்கு போடுவோம், அது தயிர்ல கலந்து போடுவோம், அப்புறமா லெமனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய மூலிகைகள்லாம் கலந்து நம்ம போடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பப்பாளி, அதுக்கப்புறம் சீரகம், இதெல்லாம் போட்டு தலைக்கு அப்ளை பண்ணுறதை பார்த்துருப்போம். சீரகத்தை தனியாக தலைக்கு அப்ளை பண்ணுறதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வெந்தயம் பார்த்துருக்கோம், கடலை மாவு, இது மாதிரி நல்லா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு அழகு சாதன பொருள்கள் நம்ம பயன்படுத்துறது தான், உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது தான். இது மேல் பூச்சிக்காக பயன்படுத்தும் போது இப்படி நன்மைகள் ஏற்படும் அப்படின்றாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒரு தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து தான். அதனால தேவைப்படுறவங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. ஐயா, மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லிருக்கீங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாமா? நன்றியா. மீண்டும் அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். ஐயா. வணக்கம்.